அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட்டு களவாணித்தனம் செய்யும் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இவங்களோட விரிவான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதை 50 வருடங்களுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸுகளுக்கு எம்பி பதவி, அது என்ன ஏது அப்படின்றது, அவங்களுக்கு என்ன துறை வந்து நம்மளுடைய சிஎம் ஒதுக்கியிருக்கார் அப்படின்ற டீட்டெயில் நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ மகளிர் தொகைக்கான அந்த 2500 ரூபாய் நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இது அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த அறிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பு நியூஸ்லலாம் வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி அவசரமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கொடுக்குறாரு. என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் வரையும் எனக்கும் திமுகவுக்கும் கூட்டு இருக்கிறதா பல்வேறு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு அப்பெல்லாம் பொறாமலாம் இல்லை, ஆனால் லைட்டாக பொறாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு. எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்றத முதல்ல கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் தோத்ததுக்கப்புறமா போய் உடனடியாக சந்தித்த நம்ம ரஜினிகாந்த், விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஏன் வாழ்த்து சொல்லலை? இதுதான் முதல் கேள்வி. எல்லாருமே வந்து இன்னைக்கு திரைத்துறையிலேருந்து வந்து விஜய் அவர்களுக்கு ஃபோன் கால் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் ட்வீட்லையும் எல்லாத்துலேயும் வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள், அதாவது விஜய் அவர்கள் சிஎம்மா பதவியேற்ற ஒரு 2 நாட்கள் வாழ்த்து மலையில் குமிஞ்சாரு. அதுக்கப்புறம் சிறைத்துறையிலேருந்து இன்னமும் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று கமல்ஹாசன் பார்த்தாரு. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அண்டர் கிரவுண்டில் முழுக்க ரஜினிகாந்த் அவர்கள் வேலை பார்க்குறாரு. அதிமுகவும் திமுகவும் வந்து இணைஞ்சு பேசுறதுக்கு நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தப்படுகிறார். ஏன் அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு ரஜினிகாந்த் அவர்களை முதல்வராகவும் அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு ஒரு தொகுதியில் நின்று நம்ம தான் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்மளுடைய சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது. அது வந்து பெரிய விஷயமா அப்போ நம்ம பேசப்பட்டோம், நம்மளும் வீடியோவில் பேசியிருக்கோம். அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த விஷயம் ஏன் வெளியில் வரல? இது ஒரு பக்கம் இருக்க, திருச்சி தொகுதியில் அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான சௌந்தர்யாவை இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டி இவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து இன்னைக்கு இறக்கியிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு தன்னோட மனசில் இருந்த பாரத்தை குறைச்சி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இப்போ கூட ப்ரெஸ் மீட் கொடுத்த இடத்துல கூட நான் வந்து நம்மளுடைய சிஎமுக்கு ஒரு வாழ்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அவருக்கு மனசு வரலைன்னா, நீங்களாம் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு நாங்கள்லாம் கேட்க தான் செய்வோம். அந்த மாதிரி வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து கமெண்ட்ல அழுதிங்கன்னா நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது. ஏன்னா நாங்களும் ஒரு காலத்தில் ரஜினி ரசிகராக தான் இருந்தோம். அரசியலுக்கு நான் இல்லை, நான் வந்து பெரிய இதாக இல்லை, நான் வந்து பெரிய பருப்பு, நான் வந்து சூப்பர் ஸ்டாரு, என் இடத்துக்குலாம் வந்து அவரால் வர முடியாது, எனக்கும் அவருக்கும் ஒரு ஜெனரேஷன் வந்து கேப் இருக்குது, அதனால் அவரோட வெற்றி வந்து எனக்கு கண்டிப்பாக பாதிக்குதுன்னு சொல்லி பொறாமையில் பொங்குற ரஜினி அவர்களே, இப்போ உங்களுக்கு பொறாமை இல்லைன்னா காக்கா கழுகு கதையை நீங்கள் மேடையில் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் ரஜினியோடைய அந்த ஒரு பயத்தினால தான் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரல, தன்னோட ரசிகர்களுக்காகவும் தன்னுடைய ஒரு அரசியல் பயணம் அப்படின்றது நடிப்பு துறையை பாதிச்சுன்றதுக்காகவும் மன வலிமை இல்லாமல் தான் நீங்கள் வரலன்றத உண்மையை சொல்லியிருப்பாரு. அதுக்கு உடனே நீங்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போய் அப்படியே படார்னு வந்து எந்திரிச்சு உட்காந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருந்த போனால் வந்து திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருது அப்படின்னு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் ஒரு அறிவிப்புலாம் கொடுத்தீங்க. காலம் பதில் சொல்லாது, காலம் பேசாது, பதில் சொல்லும்னு. நல்ல பதிலாக வந்து தமிழக மக்களுக்கு சொல்லியிருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய நியூஸ் அப்படின்றது, நான் வந்து ஒருவேளை அரசியலுக்கு வந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யார் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. இந்நாள் வரைக்கும் நீங்கள் தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள். வாய்ப்பே கிடையாது. எச்சி கையில் கூட நீங்கள் காக்கா ஓட்டுனதா ஒரு நியூஸ் வந்தது கிடையாது. நான் பெரிய தமிழ் மக்கள் வந்து எனக்கு வந்து ஒரு துளி அதாவது ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா அப்படின்னு பாட்டு மட்டும் பாடுனா பார்த்தா அது ரஜினி அவர்களே, உங்களுக்கும் நடிப்பு அரசியல் அப்படின்றதுக்கும் வந்து ரொம்ப தள்ளி, உங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உயர்ந்த மனிதனாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு ரொம்ப உங்களை மோசமான பார்வை தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூட வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லாத பொறாமையால் நீ வந்து உங்களுடைய படமும் வந்து ஓடுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்ததே வந்து எதுக்காக, நீங்கள் எங்களுக்குலாம் அப்படி தான் தோணுது, ஜெயிலர் 2 வந்து ஓடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் பராசக்தியை ஒழிச்சு விட்டோம், உண்மைதான். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அணில் குஞ்சுகள்லாம் சேர்ந்து தான் பராசக்தியை ஒழிச்சு விட்டோம். அதே மாதிரி உங்கள் படத்தையும் நாங்கள் ஒழிச்சு விட்ருவோம். இதை நாங்கள் எந்த விதத்தில் வந்து நாங்கள் ஒழிச்சு மறிச்சுலாம் பேச கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து அரசியலுக்கு வரலன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய விளம்பரத்தை போட்டுட்டு தான் யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் நீங்கள் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. அதாவது ஒரு காலத்தில் நீங்கள் திமுகவை புகழ்ந்து பேசினதை அவங்களுடைய ஆதாயமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ சோத்துல உப்பு போட்டு தின்ற நீங்கள் என்னோட வீடியோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எனக்கும் அரசியலுக்கும் தூரம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிட்டாருன்னு வீட்டுக்கே போய் ஆறுதல் சொன்ன நீங்கள் எதுக்காக ஜெயிச்சவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லாமல் விட்டுருக்கீங்க? இவ்வளோ விஷயமும் தன்னோட முதுகில் நீங்கள் அழுக வச்சுக்கிட்டு எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம், இன்றைக்கி வந்து நான் ஜெயலலிதாவை மட்டும்தான் எதிர்த்தேன், ஜெயலலிதாவுக்காக வந்து நான் திமுகவோட சேர்ந்துருந்து ஒரு காலத்தில் ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கையசைச்சா என்னுடைய ரசிகர்கள் பூரா ஒரு பக்கத்தில் ஓட்டை போட்டு விட்டுருவாங்கன்னு நினச்சி தப்பாக விட்டு அந்த 2 நிமிட வீடியோ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையவே பெரட்டி போட்டுருச்சு ரஜினி அவர்களே. இனி நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற
பட்டத்துக்கு தகுதியே இல்லை. அதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து நம்ம முக்கியமாக கமலஹாசனுடைய மீட்டிங்கை பற்றி நம்ம பேசி ஆகணும். அவரோட ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கொடுத்த மாதிரியே அப்படியே ஃபோன் காலில் கனெக்ட் பண்ணி, எப்பா தம்பி நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன், நீனும் கொடுத்துரு, ஒருவேளை நீ சிஎம் ஆயிருந்தா நான் பொறாமப்பட்டிருப்பேன் வேற நான் சொல்லியிருக்கேன், அதனால் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, ஏன்னா நீ எப்படியும் சிஎம் ஆக போகிறதுல எனக்கு அதை பற்றி தெரியும், நீ தான் கட்சி அடமானம் வச்சுட்டு போய் டெல்லியில் படுத்துட்டியே அப்படின்னு சொல்லாமல் 2 பேரும் பேசியிருக்காங்க. அப்படி சொல்லி கொடுத்த மாதிரியே நம்மளுடைய கமலஹாசனும் பேசுகிறாரு. டைம் கொடுப்போம். நம்ம என்ன இப்போ வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆகி என்னங்க மிஞ்சி போனால் 1 வாரம் ஆயிருக்கு. டைம் கொடுப்போம், பொறுத்திருப்போம். அப்படிலாம் வந்து டாஸ்மாக்லாம் வந்து இழுத்து மூடுறனால தமிழ்நாடுலாம் திருந்திடாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்புறம் குடிகாரங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு கமலஹாசன் அவர்கள். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய பிரளயமாக வெடிக்கும். நம்மளே பாருங்கள், அதுக்கான அடுத்தடுத்த வீடியோக்களும் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கமலஹாசனும் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் அன்றுகணுள்ள திமுகவுக்கு செம்மையாக வேலை பார்க்குறாங்க, செருப்பாக தேஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கி நம்ம அடுத்து நான் சொல்ல வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழன் பட பாணி. இன்றைக்கி நான் வந்து அந்த சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். தமிழன் பட பாணி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் திரும்பிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 50Kக்கு மேலே போயிருக்கு. அந்த 50Kக்கு மேலே போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு 300 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கேட்ட எல்லாருமே நான் முதலமைச்சர் நிதிக்கு பணம் அனுப்பணும், என்னுடைய பணத்தை நான் எப்படி அனுப்புறது, ஏதாவது QR கோட் இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக கேட்குறீங்க. உங்களுடைய ஆர்வம் எல்லாமே தப்பாக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக வந்து நீங்கள் QR கோடோ அந்த ஒரு இதோ அக்கௌண்ட் நம்பரோ வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. முழுக்க முழுக்க நீங்கள் முதலமைச்சருக்கு நிதி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்குக்கு போங்க. அங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. நீங்கள் கையில் பணமாக கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ரசீதும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ரசீது தான் நீங்கள் நம்மளுடைய முதலமைச்சருக்கு கொடுத்த நிதிக்கான ஒரு அத்தாட்சியாக உங்கள் கையில் கிடைக்கும். நான் வந்து இன்னைக்கு பல ரூபா வந்து நீங்கள் நான் அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன், QR கோடை ஸ்கேன் பண்ணி போட்டுட்டேன்னு நீங்கள் பெருமிதத்தில் இருக்கும்போது அதை வந்து அதிகமாக வெளியில் எங்கேயோ வேற ஒரு திருட்டுத்தனமாக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தயவு செய்து பணம் போடும் நபர்கள் அவங்களுடைய பேங்குக்கு போங்க. என்னதான் கவர்மெண்ட்லேருந்து QR கொடுத்தா கூட ஸ்கேமர்ஸ் அதை தப்பாக பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தயவு செய்து இந்த ஒரு அதாவது பணம் போடணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை சரியாக போடணும்னு நினைங்க அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அடுத்து 2500 ரூபாய்க்கான மதிப்புக்குரிய மகளிர் திட்டம், கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லி எனக்கே டென்ஷன் ஆகிப்போச்சு. அப்படின்னா அதாவது அதை வாங்கி பயனடைகிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நேற்றும் நடந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து எங்களுக்கு விஜய் அவர்கள் போடாட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் விஜய் அவர்களுடைய இப்போ அந்த அரசு முதல்ல நல்லபடியாக நடக்கட்டும், ஏன் ஸ்டாலின்லாம் வந்தோடனேவா போட்டார், 2 வாரம் டைம் எடுத்துக்கிட்டார்ல, சாரி 2 வருஷம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்கள் நம்ம ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது. அவர் முதல்ல அந்த ஒரு அரசாங்கத்தை நல்லபடியாக நடத்தட்டும், பெண்கள் கண்ணீரை துடைக்கிற இந்த டாஸ்மாகை இழுத்து மூடட்டும், அதிலிருந்து வரப்போற அந்த வருவாய் இழப்பை சந்திக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அந்த அக்கௌண்ட்ல பணத்தை பற்றிலாம் பேசுவோம்னு சொன்னீங்க. அதுக்கெல்லாம் துளி கூட டைம் வேஸ்ட் ஆகாமல் நம்மளுடைய சிஎம் அவர்கள் எல்லா பெண்களுக்கும் செய்கிறதையும், இல்லை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு, அந்த விதவை பெண்களுக்கு, அதாவது முதியோர்களுக்கு எல்லாருக்குமானதை செஞ்சுட்டு இருக்கணும், செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அதில் முக்கியமான விஷயமா அடுத்த மாதத்துலேருந்து 1000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வராது, 1500 ரூபாயா வரப்போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய மகளிர் திட்டத்தோட பேரோட வரப்போகுது. அதாவது இந்த உரிமை தொகையில் 500 ரூபாயை ஏற்றிருக்காங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் இது. பார்த்தீங்கன்னா இந்த திமுக கைகூலிகளில் இருக்கிற சில பெண்கள் அப்படின்னு சொல்லலாம், சில வாயாடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம், என்ன பண்ணுதுங்கன்னா, என்னம்மா நீ என்ன 1000 ரூபா வேணான்ட்டு போகிற, நீ 1000 ரூபா வேணாட்டினா போ, எங்களுக்கு வேணும், நீ என்ன வந்து சிஎம் வந்து வேணான்னு சொல்லிட்டேன்னா அவர் மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் சிஎம் உட்கார வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே சமூக வலைதளங்களில் வசப்பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் நீங்கள் பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா தீய சக்திகளே வந்து இன்னைக்கு டிவிகேக்காரங்க மாதிரி பேசுறதும், டிவிகேக்காரங்களில் இருக்கிறது சில பேர் தீய சக்தியாக மாதிரி பேசுறதும் சமூக வலைதளம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தயவு செய்து நம்ம அந்த பேச்சுக்களுக்கு ஆளாக வேணாம். அந்த மதிப்புக்குரிய மகளிர் ரூபாய் அப்படின்றது உங்களுடைய பணம். கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் அவர்கள் எல்லாருக்குமே அதை வந்து நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறாரு. ஜூன் மாதத்துலேருந்து அது 1100 ரூபாயாக உயர்ந்து வருது. இன்னும் கூட இப்போ 1500 ரூபாயாக உயர்ந்து வருது. அதில் ரொம்ப முக்கியமாக அதுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணுமா, அதுக்கு வந்து நம்ம புதுசாக அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், அங்கே போகணுமா இங்கே போகணுமான்லாம் கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் சேவை மையம் போங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு மாற்று வழியும் வந்திருக்கு. அரசு அதிகாரிகள், அந்த அலுவலர்கள் சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொரு தெருமுனைக்கும் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி, அதாவது டேபிள் போட்டு உட்காருவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுடைய அந்த ப்ரூஃப் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தால், உங்களுக்கு வீட்டில் சொந்த வீடோ காரோ ஐடி கட்டாத ஆளோ இருந்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் பண்ணி கொடுப்பாங்க. 1 ரூபா கூட செலவில்லை. இதுவும் நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை பற்றி சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நிறையா விஷயங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாறிட்டு இருக்கு.
இந்த ஒரு காங்கிரஸ் அதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். 50 வருடங்களுக்கு இலாக்கா அதாவது அமைச்சரவையில் பங்கே பெறாத நம்மளுடைய காங்கிரஸ் என்னதான் திமுகவோட கூட்டணியாக இருந்திருந்தா கூட ஒரு துச்சமாக கூட மதிக்கத்தக்காத அந்த காங்கிரஸ் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி கட்சியில் முதல்ல இடமா வந்து சேர்ந்தனால 2 அமைச்சரவை பதவி கொடுத்துருக்காங்க. ஒன்று ராஜ்குமார் அவர்கள், அவர் தான் இப்போ மாநில தலைவராக இருக்கார் காங்கிரஸ்க்கு. செல்வ பெருந்தகை ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன், அதாவது ராஜ்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறையும், நம்மளுடைய விஸ்வநாதன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய துறையான போக்குவரத்து துறையும் வந்து கொடுக்கறதா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தாவேக அரசு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க திமுகவில் இருக்கிறவங்களும் அவங்களோட கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் போக அதிமுகவில் இருக்கிற சில பேருக்கும் அமைச்சர் பதவி இருக்கு அப்படின்னு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. துளி அளவு கூட அதில் உண்மை கிடையாது. இந்த விஷயம் வந்து பெரிய, அதாவது அனுமார்வாள் மாதிரி நீண்டுட்டே போகும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விளக்கமாக தந்துட்டே இருக்கேன். நம்மளோட வீடியோ பார்த்தவங்க தயவுசெய்து இந்த 2500 ரூபாய் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நிறைய இருக்கு, ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.